சூப்பரா இருந்துச்சு. 3D எஃபெக்ட்ல எப்படி இருந்துச்சு? சூப்பரா சூப்பரா இருந்துச்சுங்களா? ஓகே. ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? மூவி எப்படி இருந்துச்சு? முதல் பாட்டு கூட ஓகே தான். ப்ரோ விஷுவல் குவாலிட்டில எப்படி இருந்துச்சு? ரூம் ஸ்டே ட்ரைலர் முதல் பாட்டலாம் இல்ல ப்ரோ. ஃபயரா இருக்கு. ஃபயர் ப்ரோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிளியர் அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஃபுல் பண்ணிச்சா? எக்ஸ்பெக்டேஷனே இல்ல ப்ரோ. விஷுவல் குவாலிட்டிலாம் விஷுவல் நல்லா இருந்தது. அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. ட்ரைலர் கூட கொடுப்பீங்க. எஸ் ஸ்டேட்டிங் சுத்தமாவே நல்லா இல்ல ப்ரோ. 5 கிட்ட கதையே இல்ல ப்ரோ, எதுவே இல்ல. விஷுவல் கோசம் தான் படம் சொல்றேன். விஷுவல் வேணா ஓகே ப்ரோ. அதுக்கு மேல Music 3D ல ஓகே தான் ப்ரோ. ஓகே, எல்லாம் ஆவரேஜ் தான். ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ல என்ன இருந்துச்சு அதே தான். கேமரா படம் மாதிரியே இல்ல ப்ரோ. அவ்வளவு சொல்ல முடியாது. ஜேம்ஸ் கேமரா படம் மாதிரியே இல்ல. ஆமா. பழைய பாரு ரிலீஸ் தான் பாட்டு. ரூம் ஸ்டே ட்ரைலர் எப்படி இருக்கு? ப்ரோ மூவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. 3D சார் படம் எப்படி இருந்துச்சு? 3D எல்லாமே நல்லா விஷுவல் குவாலிட்டி ரொம்ப லேக் இருக்குன்றாங்க. இல்ல ஓகே, கிளைமேக்ஸ் சீன் மட்டும் தான் கொஞ்சம் ஃபைட் ஜாஸ்தியா இருக்கு. மத்தபடி கதையெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. விஷுவல் குவாலிட்டிலாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் கிளியர் பண்ணிருக்கா? எக்ஸ்பெக்டேஷன் ஓகே, நல்லா இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்டா போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மத்தபடி கதையெல்லாம் ரொம்ப நல்லா அடுத்த பாட்டுக்கு ஏதாவது லீட் கொடுத்துருக்காங்களா? லீடு இதுலயே எனக்கு முடிஞ்ச மாதிரி தான் தோணுது. இருந்தாலும் நல்லா இருக்கும். 3D எஃபெக்ட்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. கண்டென்ட் வைஸ் லாக் எல்லாம் கொண்டு போயிருக்காங்க. லாக் இல்லாம 3D எஃபெக்ட் 3D எஃபெக்ட் நல்லா தான் இருக்கு. போன பாட்டுல பாத்துட்டீங்களா? பாத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து பார்த்தேன். இந்த பாட்டு எப்படி இருக்கு? இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கனெக்ட் பண்ணிருக்காங்கனால இன்ட்ரெஸ்டா தான் போகுது. 3 மணி நேரம் இன்ட்ரெஸ்டிங்கா. இது கிளைமேக்ஸ் இது மட்டும் எவ்வளவு fight மட்டும் ratings கம்மி பண்ணிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். எவ்வளவு ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்க 10க்கு? 10க்கு 7. சூப்பரா இருக்குது ப்ரோ, உண்மையை சொல்றேன். அதாவது அவரே ஓப்பனா ட்ரைலர்லயே எல்லாம் காமிச்சிட்டார்ல, விஷுவல் எஃபெக்ட்காக வரலாம். அதாவது புது உலகம், சரியா? ஸ்டோரி பேஸ் இல்லாம புது உலகம், புது ஒரு ஸ்டோரி, அந்த மாதிரி நல்லா சென்டிமெண்டா இருக்கு ப்ரோ. நல்ல ஃபீலிங்ஸ் எடுத்து காமிச்சிருக்காங்க. ஃபீலிங்ஸ் இருக்குங்க. ஜேம்ஸ் கேமராமேனோட அந்த டைரக்ஷன் ஒர்க்ல எப்படி இருந்தது ப்ரோ உண்மையை சொல்ல போனா நான் அந்த அளவுக்கு படத்துல இதெல்லாம் இல்லை, ஆனா உண்மையை சொல்றேன், ஒரு சராசரி மனுஷனால இந்த படத்துல அந்த நுட்பம் இல்லாம வந்து பாக்குறாங்களே, படம் வந்து ஏதோ படம் உட்காந்து பார்க்கணும், புதுசா ஒரு யூனிவர்ஸ் பாக்குற மாதிரி பார்த்தா நல்லா இருக்கும். 3D எஃபெக்ட்ஸ்ல எப்படி இருந்தது ப்ரோ? நல்லா இருக்குது ப்ரோ. 3D எஃபெக்ட்ஸ் 3D எஃபெக்ட்லாம் நல்லாவே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே இந்த பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டுக்கு இது எப்படி ப்ரோ இருக்குது கம்பேரிசன் பண்ணும்போது? ப்ரோ ஃபர்ஸ்ட் பாட்டு எப்பயுமே அடிச்சுக்க முடியாது ப்ரோ. ஏன்னா முதல்ல ஒரு கேரக்டர் கொண்டு வராங்கல்ல, புதுசா ஒரு உலகங்கிறப்ப எல்லாருமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஒரு பொருளை கன்சியூம் பண்றப்ப அது மாதிரி ஒரு ஆசை விருப்பம் புதுசா இருக்கும். ரெண்டாவது தடவை பண்றப்ப இது வந்து உண்மையை சொல்ல போனா நார்மலா இந்த படத்தையே ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறோம் அவதாரங்கிற படத்துல, அவனுக்கு இன்னுமே சொல்றேன் பட்டாசா இருக்கும் அவ்வளவுதான். ஆனா ஃபர்ஸ்ட் பக்கத்தை அடிச்சுக்க முடியாது ப்ரோ. அது என்ன, அது கண்டினியூஸா கொண்டு போறாரு. என்ன அவர் நின்று இருந்தா ஃபர்ஸ்ட் பார்க்கறதா அப்படியே நின்று பெரிய ஆளா இருக்கலாம். அது அடுத்தடுத்து எடுக்கிறாரு, விஷுவலுக்காக தான் எடுக்கிறாரு. வேற எதுவும் கிளைமேக்ஸ்ல விஷுவல் ட்ரீட்ஸ்லாம் நிறைய இருக்கு அப்படின்றாங்க. அந்த மாதிரி இருந்தது. உண்மையாலுமே இருக்கு ப்ரோ. கிளைமேக்ஸ்ல இருக்கான், கிளைமேக்ஸ் பட்டாசா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் அந்த விஷுவல் எஃபெக்ட்ல ஸ்டன் ஆன அளவுக்கு ரொம்ப பெரிய ஸ்டண்டான அந்த அளவுக்குலாம் சொல்ல முடியாது ப்ரோ. அதாவது இந்த பழைய டிராகனு அந்த மாதிரி நிறைய கொண்டு வந்திருக்காங்க, நல்லா இருக்கு. நல்லா ரொம்ப அடிச்சுக்கிற மாதிரிலாம் இருக்காது ப்ரோ. நீங்க இந்த படம் 10க்கு என்ன ரேட்டிங் தருவீங்க? புரியல. இந்த மூவி 10க்கு என்ன ரேட்டிங் தருவீங்க? கம்பல்சரி நான் வந்து அவதார் ஃபேன் ப்ரோ. 10க்கு 10 தரும் அவுட் ஆஃப். ஆமா, ஏன்னா புது யூனிவர்சல் ஒரு மனுஷன் பூமியை தாண்டி ஒரு யூனிவர்ஸ் ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணியிருக்கானா சாதாரண விஷயம் இல்லை. அந்த வேலைக்காக 10 ஆஃப் 10. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கு செகண்ட் பார்ட் வந்து அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகாமே இருந்தோம். பட் தேர்ட் பார்ட் வந்து வேற லெவலில் ஒரு மாதிரி மூணையும் கனெக்ட் பண்ணி இந்த பாட்டில் விட்டு வச்சுருக்காங்க. அதே வில்லன் தான், ஆனால் இப்போ ஒரு வில்லிய அனாமத்தா ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் செகண்ட் பார்ட்லேயும் சுற்றிட்டு இருந்தான். அதுக்கு ஒரு ஜோடி சேர்த்து விட்டாங்க இப்போ, அந்த நெருப்புன்னு ஒரு ஜோடியை. அதனால் செம்ம படம் தான் அது. அது ஒன்றும் பிரச்சனை. ஜேம்ஸ் கேமரூன் சொல்லவா வேணும், அவ்வளோ பெரிய டைட்டானிக்கே வச்சு வேற லெவலில் எடுத்தவர் அவர். இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிங்க. புது அனிமல்ஸ்லாம் வந்து இன்ட்ரோ பண்ணி விட்ருக்காரு. அடுத்த பாட்டில் தான் தெரியும் நினைக்கிறேன். இதில் வந்து வந்துட்டு போய்க்குது, அவ்வளோதான். லேக் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா 3 மணி நேரம் 3.5 மணி நேரம்லாம் பார்க்க முடியாது. அது நம்ம இன்டர்வல் வேறு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வர்றாங்களா, மொத்தமாக வந்து ஒரு 3.5 மணி நேரம் படம் பார்க்குற மாதிரி இது. அதனால் கொஞ்சம் லென்த்து வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாட்டுக்கு லீடு அந்த வில்லன் சாகிற மாதிரி காமிச்சிருக்காங்க இதில். அது அந்த போன பாட்டிலையும் அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. பட்டு அவர் சாக மாட்டார், ஏன்னா ஜேம்ஸ் கேமரன் ஏற்கனவே சொல்லிட்டார் வந்து என் படத்தில் வில்லன் ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன இருந்தானா அதுதான் கடைசி பாட்டு வரையும் இருப்பாங்க, அதனால சாக மாட்டான். அதனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஐமேக்ஸு ஐநாக்ஸ் அந்த மாதிரி தேட்டரில் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா
இன்னும் கொஞ்சம் 3D எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். மற்ற தேட்டரில் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம் சாங்ஸ் இதோட அந்த எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும்? பிஜிஎம் எப்போ ஆஸ் யூஸ்வல் எல்லா படத்துலையும் ஜேம்ஸ் கேமரூன் படத்தில் மியூசிக் டேரக்டர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டேரக்டர். அதனால் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த எலிவேஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக மியூசிக் போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? அந்த ட்ராகன் ஒன்று வரும், நம்ம குகைக்குள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த 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 ட்ராகன் மறுபடியும் வெளியே வரும். அந்த ஃபஸ்ட்டு பார்ட்லேயும் செகண்ட் பார்ட்லேயும் அதுதான் மெயினாக இருக்கும். அந்த ட்ராகன் வெளியே வந்தாட்டி ஒரு சம்பவம் பண்ணும். அது வந்து இந்த படத்துலேயும் அதே மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு ரொம்ப சூப்பராக கனெக்ட் ஆகுது. நம்ம வில்லி தான் இன்னும் ரொம்ப சூப்பராக காட்டிக்கிறாங்க. நம்ம அந்த வில்லி பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த வில்லி போய் அந்த வில்லன் கூட போய் ஜாயின்ட் ஆகும்போது இன்னும் பயம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஓவராலாக கூஸ்பமாக நிறைய மூமெண்ட்ஸ்லாம் 3 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ்குள்ளே இருந்த ஒரு ஃபீல் இருந்துச்சுங்களா? அது கண்ணாடி போட்டு பார்த்தனால யூனிவர்ஸ்குள்ளே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் பெருசாக எதுவும் அவுட் ஆஃப் ஜோன்லாம் வந்த மாதிரிலாம் இருக்குது. இது கூட ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகிற அளவுக்கு ஒர்த்தான மூவிங்களா இருக்கும் அது? ஆஸ்கார் எல்லா பாட்டும் ஆஸ்கர் லெவலில் தான் எல்லா பாட்டுக்கும் அவரே எடுப்பார். அதனால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு, செகண்ட் ஹாஃப் எப்படி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி சில இது நமக்கு புரிய வைக்கிறதுக்கோசரம் டைலாக்ஸாக நிறைய இடத்துல சொல்லி வச்சுருப்பாங்க. படம் எப்படி ப்ரோ இருக்கு அவதார்? அவதார் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு ரிவ்யூ சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு டிஸ்க்ளைமர் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு மேக்கிங்குமே வந்து ஒரு டாப் எண்ட் அப்படி ஃபஸ்ட் குவாலிட்டி அப்படின்றது ஒன்று இருக்கும். இந்த வேர்ல்டுலேயே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி அப்படின்ற ஒரு ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு பார்த்தா வந்து ஜேம்ஸ் கேமரோன் டேரக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி அவதார் மூவியும் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மூவிக்கு நான் ரிவ்யூ கொடுக்குற பட்சத்தில் வந்து எனக்கு என்னமோ பெருசாக நிறையா விஷயம் தெரிஞ்ச மாதிரியும் இல்லை வந்து நான் இந்த படத்தை ஏதோ வந்து பிரித்து ரிவ்யூ சொல்கிற மாதிரி அந்த அளவுக்குலாம் எனக்கு நாலேஜ் இல்லை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். நான் படம் வந்து ஒரு 3 மணி நேரம் போகுது. ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், இது வந்து தேர்ட் பார்ட்டு. ஃபஸ்ட் பார்ட் வந்து 2009 வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் பார்ட் வந்து 2022, இது வந்து 2025. ஐம்பூதங்கள் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்போம். நிலம், நீர், காற்று, ஆகாயம், அப்புறம் நெருப்பு அப்படின்றது. ஃபஸ்ட் பார்ட் வந்து நிலத்தில் வந்து எடுத்திருப்பாங்க, செகண்ட் பார்ட் வந்து நீரில் எடுத்திருப்பாங்க, தேர்ட் பார்ட் வந்து இது வந்து நெருப்பில் வந்து எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு இதில் இன்ட்ரெஸ்டிங் அப்படி இருக்குமான்னு கேட்டால் வந்து கொஞ்சம் வந்து லேக் அடிக்க தான் செய்யும். ஏன்னா புதுசாக அப்படின்றது வந்து இதில் வந்து காமிக்கல. ஃபயரை வச்சு இந்த படத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சிருக்காங்க. செகண்ட் பார்ட்டை விட இது ஆனால் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்டை விட வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பு அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான். 3 hours அப்படின்றனால சில பேருக்கு கொஞ்சம் லேக் அடிக்கவும் செய்யும். இந்த கதை வந்து நிறைய பேருக்கு வந்து புரியவும் புரியாது. ஏன்னா 2009 வந்து சில பேர் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த கதையோட கருவே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 120 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு டைம் மிஷின் இந்த படத்தில் இருக்காது. சப்போஸ் இப்போ நம்ம இருக்கிறது வந்து 2025, இன்னும் ப்ளஸ் அடிஷ்னலாக 123 வருஷம் வந்து ப்ளஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது எந்த வருஷம் வருதோ அந்த வருஷத்தில் வந்து ஜனத்தொகை அப்படின்றது கூடி போயிடும். இந்த உலகம் அப்படின்றது இந்த இந்த உலகத்தில் வந்து மனுஷன் வாழ்றது வந்து பத்தாது அப்படின்றதுனால வேற ஒரு கிரகம் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக புதுசாக ஒரு கிரகத்தை வந்து கண்டுபிடிப்பாங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா வந்து இந்த படம் அப்படின்றது எளிமையாக வந்து ஈஸியாக வந்து புரியும். 3D எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு? 3D எஃபெக்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே. அதே மாதிரி ஜேம்ஸ் கேமராமேன் அவரோட டைரக்ஷன்லாம் இந்த படத்துல எப்படி இருக்கு? ஜேம்ஸ் கேமரான் அவரோட டைரக்ஷன் சொல்லணும்னா வந்து முக்கியமான ஒரு விஷயம், 1997 வந்து டைட்டானிக் மூவி வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த படம் ரிலீஸ் ஆகும்போதே மேக்கிங் பண்ணும்போதே வந்து அவருடைய ரிசர்ச், டைட்டானிக் கப்பல் வந்து அட்லாண்டிக் ஓஷனில் வந்து மூழ்கியிருக்கும். அந்த கப்பலை வந்து அவர் ரிசர்ச் பண்ணும்போதும் சரி, உலகத்திலே ஆழமான ஒரு பகுதி மரியானா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்தையும் அவர் வந்து ரிசர்ச் பண்ணும்போது சரி, நிறைய உயிரினங்களை வந்து அவர் வந்து பார்த்துருக்காரு. அதே மாதிரி அந்த உயிரினங்களை வச்சு தான் வந்து மேக்கிங் பண்ணணும்னு வந்து நினச்சிருக்காரு. அதுதான் வந்து அவதார் மூவிங்கோட ஸ்டார்ட் அப். ஸோ அந்த ஸ்டார்ட் அப் வந்து அவர் 90s வந்து ஆரம்பிச்சிருக்காரு, எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அப்போது இருக்கிற டெக்னாலஜி வைஸ் படி அதை வந்து மேக் பண்ண முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் பல வருஷங்கள் வெயிட் பண்ணி 2009 வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய டேரக்ஷன் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. அவர் டேரக்ஷன் அப்படின்றது குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. 3 மணி நேரம் படன்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். டைலாக்ஸ் வந்து நிறையா இருக்கும். தமிழ் டப்பிங் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. மெட்ராஸ் பாஷையில் கூட கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து பேசியிருக்காங்க. எமோஷ்னல் அப்படின்றது ஹாலிவுட் மூவியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு சொல்ல முடியாது. நம்ம ஸ்லாங்குக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து ஹாலிவுட் மூவிஸில் அவதார் பார்ட் 3 வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் எமோஷனல் டச்லாம் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி வந்து ஆடியன்ஸோட வந்து நல்லாவே கனெக்ட் ஆகும். ஏன்னா வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி மாதிரி இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து செகண்ட் ஹாஃபில் அந்த பிரசவ வழியிலேருந்து ஒரு குழந்தைய எடுக்கிற மாதிரி, அதாவது இந்த உலகத்துக்கு வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்கும். ஸோ அதை வந்து இது கொஞ்சம் எமோஷ்னலாகவே காமிச்சிருக்காங்க நல்லபடியாக.
நெக்ஸ்ட் பார்ட் வந்து லீடு அப்படின்றது இந்த படத்தில் பெருசாக வந்து காமிக்கல. ஜேம்ஸ் கேமரானு என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. செகண்ட் பார்ட் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் பெறலை அவர் வந்து சொல்லியிருப்பாரு. தேர்ட் பார்ட் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிறதுனால இந்த படம் வந்து வசூல் அளவுலையும் சரி, ரிவ்யூஸ் அளவுலையும் சரி நல்லா பேர் வாங்குச்சு, நல்லா புகழ் வாங்குச்சு அப்படின்னா நான் ஃபோர்த் பார்ட்டும் ஃபிஃப்த் பார்ட்டும் எடுப்பேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது நம்ம கையில் இல்லை, இன்னும் போகிற நாட்களை பொறுத்து தான் இருக்குது. சூப்பராக இருந்தது. சூப்பரா இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருந்தது ப்ரோ? 3D எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் பார்ட்டோட எடுத்த ரொம்ப நல்லா இருந்தது. அந்த யூனிவர்ஸ்குள்ளேயே போன மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்தது? கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பார்ட் ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு. தேர்ட் பார்ட்டு கொஞ்சம் இதுவாக தான் போகுது. பட் என்னென்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்னால சில பேருக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு கனெக்ட் ஆகாது. ஆனா உங்களுக்கு பிடிச்சிருந்தது? எனக்கு பிடிச்சது. ஓகே தேங்க்யூ சார். மூவி எப்படி இருந்தது சார்? நல்லா இருந்துச்சு. சூப்பர். சூப்பரா இருந்தது. 3D எல்லாம் எப்படி இருந்தது சார்? நல்லா இருந்துச்சு. நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. 3D எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருந்தது ப்ரோ? அருமையா இருந்துச்சு. மூவி எப்படி ப்ரோ? மூவி எப்படி ப்ரோ? நல்லா இருந்துச்சுங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. ப்ரோ 3D சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. பிரமாண்டமா இருக்கு. நல்லா இருக்கு. மூவி எப்படி இருந்துச்சு? சார் மூவி எப்படி இருந்துச்சு? ஃபைன் நல்லா இருக்கு. சார் மூவி எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பரா இருக்கு. 3D எஃபெக்ட்லாம் எப்படி இருந்தது ப்ரோ? 3D எஃபெக்ட்லாம் எப்படி இருந்தது? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தது? படம் முடிஞ்சது. ஆவரேஜ். ஆவரேஜ். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர். இந்த மூவி நல்லா இருந்தது. 3D எஃபெக்ட்லாம் எப்படி இருந்தது? சூப்பரா இருக்கு. இந்த படம் 3D எஃபெக்ட் சூப்பராக இருக்குது. 3D எஃபெக்ட் நல்லா இருக்கு. சார் மூவி எப்படி இருந்துச்சு சார்? நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. 3D எஃபெக்ட்லாம் எப்படி இருந்தது? செம்மையா இருந்துச்சு. செமையா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தது? தேர்ட் பார்ட் தேர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மூவி எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்கு. மூவி எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? 3D எல்லாம் எப்படி இருந்தது? செகண்ட் பார்ட் நல்லா இருக்கு. செகண்ட் பார்ட் நல்லா இருந்ததா தேர்ட் பார்ட் நல்லா இருந்ததா? தேர்ட் பார்ட் நல்லா இருந்துச்சு. கண்ணாடி எல்லாம் எப்படி இருந்துச்சு போடும்போது? கிட்ட தெரிஞ்சது எல்லாமே. ஓகே ஓகே தேங்க் யூ. மூவி எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. எஃபெக்ட்லாம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? படம் சூப்பரா இருக்கு. எஃபெக்ட்ல பயங்கரமா இருக்கு. மூவி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. டிக்கெட்டுக்கு வரது. நல்லா இருக்கு. மூவி எப்படி இருந்தது? 3D எப்படி இருந்தது? எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா ரொம்ப? சூப்பராக இருக்கு. சார் மூவி எப்படி இருந்தது? பார்க்கலாம் சார். பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பிரமாண்டமாக எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. 3D எஃபெக்ட்லாம் எப்படி இருந்தது? 3D எஃபெக்டாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். 3D எஃபெக்ட்காகவே பார்க்கலாம். குழந்தைகளோட பார்க்கலாமா? நிச்சயமாக பார்க்கலாம். பிடிக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சூப்பரா இருந்தது. உங்களுக்கு 3D எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது. ஃப்ரம் சீன் 1ல இருந்து எண்ட் வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. மேம் படம் எப்படி இருந்தது மேடம்? சூப்பரா இருந்துச்சு. மூவி எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. 3D எஃபெக்ட் எஃபெக்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இதா இருந்துச்சு. எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. படத்து நல்லா இதா இருக்கு. கிட்ஸ்க்கு நல்லா என்ஜாயபிளா இருக்கும். 3D எஃபெக்ட்லாம் அதெல்லாம் சூப்பரா இருக்கு. 3D எஃபெக்ட்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு? இது கம்பேர் செகண்ட் பார்ட்டோட நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்னா அது தனி, அது பயங்கரமான அடுத்த பார்ட் லீட் இருக்குங்களா? அதெல்லாம் ப்ரோ மூவி எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஜேம்ஸ் கேமரன் வழக்கம் போல அவரோட பிரம்மாண்டம் அது எல்லாமே அப்படியே தான் இருக்கு. அவரோட மேஜிக் இந்த படத்துக்கு கிரியேட் ஆயிருக்குங்களா? இல்லை படத்துக்கு படம் அது அப்படியே ஏறிட்டே தான் இருக்கு. அவர் குவாலிட்டி கூட்டிகிட்டே தான் போறாரு. ஆனால் சில பல சீன்ஸ் டேஜாவூஸ் பார்ட் 2 பார்த்த மாதிரி தான் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் ஸ்டெச் எல்லாம் பார்க்கலாம். கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பண்ணலாம். வந்து நல்லா இருந்தது படம். எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு? அவர் படத்தில் என்ன எல்லாமே டாப் நாச்சாக தான் இருக்கும். புதுசாக சொல்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை, எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாரு. வாவ் மூமெண்ட் பாக்குற மாதிரி இந்த சீன்ல எத்தனை சீன் ப்ரோ? ஒரு 1.5 மணி நேரம் கதை செட் ஆனதுக்கு அப்புறம் நடக்கிறது எல்லாமே வா மூமெண்ட்ஸ், இல்லை நல்ல மூமெண்ட்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? எனக்கு பிடிச்சதுனால தான் நான் ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே வந்தேன் நான். ஓகே ஓகே படம் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஜேம்ஸ் கேமரோனுடைய அந்த மேஜிக் மூமெண்ட்ஸ்ல எப்படி இருந்தது? அதை சொல்லவே தேவையில்ல. விஷுவல்ஸாக பாருங்க, படம் ஸ்டன்னிங்காக இருக்கு. ஸ்டன்னிங்கா இருந்தது. மூவி எப்படி? பரவாயில்ல. ப்ரோ மூவி எப்படி? பரவாயில்ல சார், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. 3D எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு 3D எஃபெக்ட். தேங்க்யூ. நல்லா இருக்கு. Movie we have seen Avatar, it's very good, yeah. Thank you. 3D effects, sir. Yeah, it's very excellent. The technical aspects. Technical is simply superb, yeah. Simply super. Yeah. Okay, sir. So, miracle of wow moments.
Yeah, same like Avatar 1 and 2, but in front of the 3D, it's very excellent. Thank you. மூவி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது நல்லா இருந்தது. ஆ. 3D எஃபெக்ட்லாம் எப்படி இருந்தது? எல்லாமே சூப்பரா இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸ்டோரி சூப்பரா இருந்தது ஓகே. Nalla. 3D எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருந்தது? Okay, super. Storyline also okay. ஓகே, தேங்க்யூ.